Hi friends, wish you all a very happy Diwali. நீங்கள் இன்றைக்கி என்னோடய தீபாவளி ஹாலிடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணி பட்டாசு வெடித்தோம், சாப்பிட்டோம், ஒரு இடத்துக்கு போனோம். இதுதான் அந்த இடம். இந்த இடத்த பற்றி தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். பசங்கள்லாம் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொன்னனால ஃபஸ்ட்டு பட்டாசு வெடிக்க போயாச்சு. நானும் என் ஆசைக்கு 1-2 வெடி போட்டுக்கிட்டேன். பசங்கள்லாம் அவங்கவுங்க ஸ்டைலில் பட்டாசு வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் தீபாவளினா 1 மாதம் முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போல்லாம் ஒரு 2 நாள் முன்னாடி தான் அங்கங்கே ஒரு பட்டாசு சத்தம் கேட்குது. தீபாவளி அன்னைக்கு கூட அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே தான் வெடிக்கணுன்றனால அந்த டைமில் தான் பட்டாசு சத்தமே கேட்குது. சென்னையிலலாம் மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸுன்றனால 8 மணிக்குள்ளேயே பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சிடுறாங்க. அதுவும் இந்த தடவைலாம் தீபாவளி அன்னைக்கு காலையிலே மழை வர, அதனால் வெளியே கூட வெடி சத்தம்லாம் லேட்டாக தான் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் காலப்போக்கில் பண்டிகைகளை கொண்டாடுற முறையே மாறிட்டு வருது. இந்த பட்டாசு பாருங்கள், வெடிக்க எவ்வளோ நேரம் பண்ணுது. வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க, எப்போ வெடிக்கும்ன்ட்டு. இவ்வளோ லேட்டாக வெடிச்சிருக்கு. பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட போனோம். டின்னருக்கு வீட்டில் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிரியாணிலாம் வெளியே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இது சிக்கன் பிரியாணி காதர் பாய் பிரியாணி கடையில் வாங்கினது. இந்த பிரியாணி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி இருக்குது. கூடவே கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் பச்சடி, 4 குலாப் ஜாமுன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. வாங்கும் போது நல்லா உதிரியாக நல்லா இருந்துச்சு. இப்போ நான் அப்படியே வச்சுட்டு நல்லா டைம் ஆனனால அது அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதை மறுபடியும் சூடு பண்ணி தான் இப்போ சாப்பிட போகிறோம். டேஸ்ட் வைஸ் இந்த பிரியாணிக்கு 3.5 out of 5 ரேட்டிங் கொடுக்கலாம். ஆனால் இங்கே மற்ற கடைகளை விட எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஓவராலாக நான் இதுக்கு 4 out of 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். அடுத்தது பசங்களுக்கெல்லாம் பன்னீர் பிடிக்கும்ன்ட்டு பன்னீரில் ஒரு ரெசிபி பண்ணேன். ஒரு சில பன்னீர் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மெனு சப்பாத்தி வித் பன்னீர் அண்ட் சிக்கன் பிரியாணி. பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் என்னோடய தீபாவளி செலிப்ரேஷன் போச்சு. உங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.